Aha! Wow. This is classic punch from. So, panamal right in the. Okay, welcome to match number 2. RMCC versus Webstar. Webstar வந்து முதல்ல ball பண்றாங்க. RMCC first bat பண்றாங்க. சக்தியோட முதல் ball. Out கொடுத்துறாங்க straight umpire. Some deviation இருந்தது, லைட்டா நகர்ந்த மாதிரி இருந்தது. So முதல் பாலே விக்கெட்டா ஸ்டார்ட் பண்றாங்க சக்தி. So nicely bowled, it's well bowled. So ரெண்டு டாட் பால் தொடர்ந்து. The shot, nalla strong on head, distant clear ஆயிருக்கா. Yes, it's the first maximum for team RMCC. முதல்ல ஆறு லோ ஃபுல் டாஸ் சூப்பரா கனெக்ட் பண்றாங்க மேக்ஸி. So nicely bowled. நல்ல ஒரு ஃபீலிங் இங்க. So 6 ஓவர் மேட்ச், 6 ஓவருக்கு 60 ல இருந்து 80 ரன் எதிர்பார்க்கலாம் தாராளமா. பட் குவாலிட்டியான bowling அப்படினும்போது so நம்பர்ஸ்க்கு ப்ரெடிக்ட் என்ன பண்ணலாம் நீங்களே வந்து முன்னாடியே யோசிச்சு பாருங்க. நல்ல bowling போட்டாங்க அப்படின்னா 50 to 60 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அவுட்ஃபீல்ட் ரொம்ப கண்ணமனான் இருக்குது. நமக்கு கிடைச்ச கிரவுண்டு இன்றைக்கி நாளில் இதுதான், அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்கணும், கொஞ்சம் சேஃபாக விளையாடிக்கணும். ஸோ பாய்ஸ் இதுக்கப்புறம் வந்து உங்ககிட்டயே ஒரு கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் யார், ஏன், அதே போல் உங்களோட ஃபேவரட் டீம் எது, ஏன் அப்படின்றத வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு டீமில் வந்து உங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸு, அப்புறம் வந்து ஃபேவரட் பவுலர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், ஃபீல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் யார் யாருன்னு தெரிய வரும். ஸோ அதனால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ், ஃபேவரட் டீம், ஃபீல்டர்ஸ் எல்லாருமே. மொதல் ஓவரில் 14 ரன் வந்த மாதிரி தெரியுது. ஓவர் நம்பர் 2 ஃப்ரம் கோபால். ஆஹா, நல்ல ஒரு ஷாட், சூப்பர் ஷாட்டு. 8 பிகே. அதுதான் முள்வெளி தான் ஃபுல்லாகவே, புல்வெளி ப்ளஸ் முள்வெளி. 6 ஆடிடுச்சு, ஆஃப் சைடில் போயிட்டு இருக்கு, கவர்ஸ் நல்ல ஒரு டெலிவரி. நம்ம மாதிரி தாக்கம் வந்தது. எஸ்கேப் ஆகிடும், ஒரு நினைக்கிறேன் பின்னாடி. Oh my god, சூப்பரான ஒரு ஷாட். எப்பா, ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். திஸ் இஸ் கிளாசிக். அதான் ஃபுட்பால் நல்லா இருந்தது, அருமையான ஒரு ஸ்ட்ரைக், மேசிவ். So 2 big shots and good shot. தரிசனம்பா, இதுதான் சொன்னேன் ஆர்கனைசர். அடுத்து வந்து மறுபடியும் ஒரு கனெக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. 6 4 6 வந்திருக்கு இந்த ஓவரில் மட்டும். சூப்பரான ஸ்ட்ரைக் வரது. சரி, சொல்லுமே ஸ்கோர் 40 வந்துடுச்சு. ஆஹா, என்ன அடி, அப்பா கை தட்டி ஆகணும்பா இதுக்கு. ஆப்பனண்டே கை தட்டும். எஸ், எக்ஸலன்ட் ஷாட், பிகி. 32 ரன் போன ஓவரில். அதுக்கு முன்னாடி ஒரு 14 46 ரன் அடித்து பிரிச்சுட்டாங்க. ஓவர் நம்பர் 3 ஃப்ரம் முகேஷன். நல்ல ஒரு டெலிவரி. நான் தான் முகேஷ் அப்படின்னு முதல் பாலே வந்து நல்லா சூப்பரான டெலிவரியோட இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு இந்த ஓவருக்கு. ஸோ போன பால் ஒரு ஒயிட் ப்ளஸ் பின்னாடி போனதால் ஒரு ரன் இருந்தது. டபுள். டீமுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பால்ப்பா, டாட் பால். 1 2 போனால் பிரச்சனையே இல்லை. நிறைய ரன் அவுட்கான வாய்ப்பு, அதுக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. டபுள் ஷாட், ஸ்விட்ச் ஹிட். கம்பத்தில் பட்டு உள்ளே வந்துச்சு. 2 ரன் ஓடுவாங்க. எஸ், ஓடுறாங்க. டபுள். ஆஹா, பியூட்டிஃபுல் ஸ்ட்ரைக். அப்பா, பால் தொலைந்தது. ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 10 பால் தொலைகிறாங்க. யூஸ் டு எண்ட் ஓவர் டீம் ரீச். நம்பர் 4 சக்தி கிட்டேருந்து நல்லா ஸ்ட்ரைக். ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு அரௌண்ட் விக்கெட்லேருந்து. நல்ல ஆங்கிளில் ஒரு ரன் வந்திருக்கு. Oh my god, nothing wrong with the delivery. Super strike, is best of the day. என்ன அடி, ஈஸியான மேட்டர் கிடையாது இது. வாட்டர் ஸ்ட்ரைக். எனக்கு தெரிஞ்சு அந்த பிளேயர் 50 ரன்ஸ் ஆடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விளையாடினது எல்லாமே 6s தான். ஐ திங்க் 50 தான், ஏன்னா 8 6 அடிச்சிட்டாங்க இது வரலும். வெல் போல், வெல் போல். அதே இடத்துல போட்டு டாட் பால் எடுக்கிறாங்க ஆடுன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது பேட்டல் பார்க்குறதுக்கு. ரொம்ப வெயில், ஆனால் வந்து ஆஹா ஆஹா ஆஹா, பியூட்டி பியூட்டி. பரத் கிட்ட இருந்து அன்ஸ்டாப்பபிள் ஹிட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. க்ளீனாக அடிக்கிறாங்க.
செகண்ட் ஹாஃப் ரொம்ப டஃப்பாக இருக்கும் பேட் பண்ணுறதுக்கு, ஏன்னா விண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரைட்டில் ஒரு பஞ்ச் ட்ரை பண்ணாங்க, மிடில் பட்டுருந்தா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். பின்னாடிலாம் இப்படி தான் இருக்குது, உடஞ்ச சேவரா. ஒரு சிங்கிள் கிடைக்குது. எல்லா ஊருமே பெரிய பெரிய ஓவர் தான். ஈஸி விக்கெட்டுக்கு எடுக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க, ரன் மிஸ் பண்ணிட்டாங்க. சிங்கிள் டு எண்ட் ஓவர். 4 completed. செகண்ட் முகேஷ் 4 ஓவருக்கு 75 ரன் வந்திருக்கு. 5ஆவதோட முதல் பந்து சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்கு. பரத் இன்னும் உள்ள தான் இருக்காரு. 4க்கு 75 பெரிய டோட்டல். ஷாட்ஸ் எப்படி வேகமாக போட்டாலும் வந்து அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறாங்க. ஸ்பின் அப்படின்னாலுமே ஃபுட்பால் சூப்பராக இருக்குது பரத். இது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது டேலண்ட்டை நம்ம பார்க்குறோம் கண்ணில். இதுமாதிரி டோர்னமெண்ட்டில் தான் நிறைய பார்க்க முடியுது. பால்ஸ் ஒரு பெரிய டர்ன், இது பிக் டர்ன். ஜஸ்ட் மிஸ். நினச்சத்தில் அடிக்க முடியல. ஒரு ரனுக்கான வாய்ப்பு. எப்படியாப்பட்ட அன்இவன் கிரவுண்ட்லேயும் வந்து இப்போ கௌரிக்கு மட்டும் பால் கரெக்டாக கையில் உக்காஞ்சிக்குது. பிரவீன் ஆன் ஸ்ட்ரைக்கில் டெலிவரி நல்ல ஒரு டர்ன். லைட்டாக ஒரு ஆஃப் கட் இருந்தது. டாட் பால்ஸ் கோல்டன் பால் ஃபார் டீம் வெப்ஸ்டார். கேட்ச் இஸ் கால். மேலே போயிட்டு இருக்கு மணி குலு. நல்ல அட்டம், சூப்பரான அட்டம். ஐயா முதல்ல மனுஷன் மாதிரி ஓடனா, அதுக்கப்புறம் கொரில்லா மாதிரி ஓடனா. அது எடுத்துதான் நல்ல ஒரு கேட்சாக இருந்திருக்கும். ஸோ குட் ஓவர் ஃப்ரம் முகேஷ். ஒரே ஒரு ஹிட் மட்டும் தான் இருந்தது. ஐ திங்க் போன ஓவரில் 10 runs வந்த மாதிரி இருந்தது. 85. ஸோ நல்ல ஒரு டெலிவரி நரேன் கிட்ட இருந்து. ஓவர் நம்பர் 6 ஃப்ரம் நரேன், ஒரு சிங்கிள். ஸோ போன பால் ஒரு வைடு, அதுவும் பெரிய ஒரு டவுனு. நல்ல ஒரு டெலிவரி, ஒரு ரன்னு. இது 88 ரன் கிட்ட வந்திருக்கு போர்டில். ரன் அவுட் தியாகம் நடக்கிறது. பரத் ஆன் ஸ்ட்ரைக்கில் தான் வருவாங்க. இன்சைட் அவுட். இட்ஸ் வெரி வெரி பிக் ஷாட். ஃபோக்கஸ்லேயே இல்லை, எங்கேயோ போயிடுச்சு. இட்ஸ் பிகிங். மேலே கண் சின்னா வந்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு டேக்கன், ஏன்னா கண்ணாடி போட்டிருக்காங்க, கண் கூசுவதில்லை. ஸோ டேக்கன். நல்ல ஒரு இன்னிங்ஸ், சூப்பர் இன்னிங்ஸ் ஃப்ரம் பரத். அன்ஃபர்கட்டபிள். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் ரன் கிடையாது, எக்கச்சக்கமான ரன்ஸை பேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. வெல் பிளைட் சாம்பியன். இன்னிங்ஸோட ஃபைனல் பால் ஆஃபரு மேலே பட்டிருக்கு. நேராக போய் கையில் அந்த ஃபீல்டை பற்றி பேசியே ஆகணும். துருத்துருன்னு இருக்காப்புல, நல்லா கம்பி மத்தாப்பு மாதிரி. ஓகே, 6 overs கம்ப்ளீட் ஆகிருக்கு. பெரிய ஸ்கோர் இருக்குது. சேசிங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. 97 ரன் டார்கெட். 36 பாலுக்கு ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. அதை சேஸ் பண்ணுறதுக்காக 2 ஓப்பனர்ஸ், 2 ரைட் ஹேண்டர்ஸ், சன்ஷினா நான் ஸ்ட்ரைக்கில் கௌரி 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. கண்டிப்பாக நல்ல பேட்டில் இருக்கும். விண்டு இருக்குது, ஃபயர் பால் கையில் இருக்குது, ஃபைட் பண்ண ஆள் இருக்குது. பவுலிங் போட முதல் பந்து. இட்ஸ் பிகிங். ஆர்கனைசர்கிட்ட நான் பெரிய அறிவுறுத்தல் பண்ணேன், தயவு செஞ்சு பந்தை கொளுத்திடாதீங்க, வேறு மாதிரி ஆகிடுன்னு. இல்லை ஃபயர் பால் தான் அப்படின்னாங்க. ஒரு பால் தொலைஞ்சிருக்கு. ஸோ போன பால் ஒரு வைடு இருந்தது. ஷாட், நல்ல ஒரு வெட்டு. தில்லுக்கு துட்டு 6. ஸோ 2 ball 13 runs 13. திஸ் இஸ் கிளாசிக் பஞ்ச் ஃப்ரம் சன். ஏப்பா 6. தொடர்ந்து 3க்கு 3 18 + 1 19 ரன் வந்திருக்கு மொதல் 3 பாலில். ஹாட்ரிக் ஹிட். ஒன் மோர் ஷாட். 4க்கு 4. இந்த பக்கம் அடிச்சா வந்து யார் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா ஆர்கனைஸ் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா பால் தொலையில் ஸ்ட்ரெயிட்டில் போச்சு அப்படின்னாவே பால் எடுக்க முடியல. போன மேட்ச்சில் ஒருத்தர் புதற்குள்ளே போனவர் இன்னும் வெளில வரல. 4 பாலுக்கு 4 6 அப்படின்னும் போதே மனசுக்கு கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா 6 பாலுக்கு 6 6 அடிக்காதா அப்படின்ட்டு. பட் இதுதான் பவுலர்ஸ்க்கும் ஒரு மனநிலைமை இருக்குது, அவரும் கொஞ்சம் போடணும். சிங்கிள் ஆன் ஸ்ட்ரைக்கில் கௌரி வந்திருக்காங்க. இது வரலாம் 26 ரன் வந்திருக்கு போர்டில்.
அடுத்து வந்து வெயில் பொழக்குதுப்பா, பேட்டர் அதை விட பொழக்கிறாங்கப்பா. உள்ளே இருக்கிற ஃபீல்டரை விட வெளியில் இருக்கிற ஃபீல்டர்ஸ் தான் அதிகம். ஸோ பெரிய ஓவர், மொதல் ஓவரே கொளுத்தி போட்டாங்க பட்டாசு. பால் நம்பர் 2. பால் கீழே குத்திடுச்சு. நந்தா இன்னும் 60 ரன் கிட்ட விளையாடணும். ஈஸி. ஆஹா, இட்ஸ் விக்கெட். இட்ஸ் விக்கெட். இது பிக் விக்கெட். மொதல் ஓவரில் பெரிய ஸ்கோர், செகண்ட் ஓவரில் அது எதிர்பார்ப்பு இருந்தது. பட் சன்ஷினாவோட விக்கெட்டை கிளைம் பண்ணுறாங்க. டீமுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. ஸோ நியூ பேட்டர் மணிக்குழு அட் த ட்ரை. Oh my god, full toss, lazy. It's wicket. டைம் பெரிய விக்கெட், ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட். அவுட். Shot is a good shot. This catches the call. Straight to the hands and it's wicket. So one more wicket. 3 in 3. Moon important wickets. Hat-trick wickets taken by Nanda. So fourth ball. Oh, 4. So 4 ball 4 wickets. What a game, what a ball by Nanda. லசித் மலிங்காவோட சாதனையை சமன் செய்திருக்கிறார். வெரி ஹாப்பி, டீம் ரொம்ப ஹாப்பி. 4க்கு 4 பெரிய விக்கெட்டுப்பா. சன்ஷின்னா, அப்பு, மணிக்குழு, அதை தொடர்ந்து சிவா. 4 விக்கெட், 4 பெரிய தூண்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ டீம் இன் ட்ரபிள் தான் சொல்லணும். 4 விக்கெட்ஸ். நம்பர் 3 ஃப்ரம் மனோ. 34 இதெல்லாம் போர்டில் 2 ரன் ஓடுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேரும் நல்லா ஓடுவாங்க. டபுள். ஏடா உரமாக இருக்குப்பா இடம். பார்த்து ஓடணும், பார்த்து விளையாடணும். டபுள். 36 இந்த டபுளோட. 34க்கு 4 2 ஓவர் முடியும் அது. அடுத்த பால் கௌரி. அடுத்த நம்பிக்கை அணிக்கு. ஸோ நல்ல ஸ்ட்ரைக். பவர் பத்தலை. ஸ்ட்ரைட் அடிக்கணும். நின்று போயிடுச்சு சுத்தமாக. மேலே பட்டிருக்கு. ரன் இல்லை. லெக் பை ரன்ஸ் இல்லை. ஷாட். விக்கெட் நம்பர் 5. டீம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான விக்கெட்ஸை. 5வது விக்கெட் எடுக்கிறாங்க டீம் RNCC. ஸோ ஒவ்வொரு மேட்ச் நீங்கள் பார்த்து முடிக்கும் போதும் அந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார், பெஸ்ட்டு பவுலர், பெஸ்ட்டு பேட்ஸ்மேனு, இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள்லாம் பண்ணணும். மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஐயாப்பா பெருசு முகேஷா. அவ்வளோதான், வெளிலேருந்து வாய்ஸ் வருது. முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளிலேருந்து. டாட் பால் அண்ட் ஓவர் சிக்னல் கிடைக்குது. ரவுண்டாக ஒரு 40 ரன் கிட்ட வந்திருக்கும். இன்னும் ஒரு 50 ரன் மேலே விளையாடணும். 3 ஓவருக்கு ஈஸியான டார்கெட் கிடையாது. கௌரி மேலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ஓவர்ஸ் 4வது ஓவர். மறுபடியும் நந்தா இந்த விக்கெட் எடுத்தால் 5வது விக்கெட் தொடர்ந்து. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. இதுதான் கேமே சேஞ்ச் பண்ணாங்க. 17 பாலுக்கு ஒரு 7-8 6 அடிக்கணும். அதுதான் கால்குலேஷன். 6 மட்டும் தான் மேட்டர். ஷாட் போயிருக்கா? டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கா? சிக்னல் கிடைக்குது. 4வது கிடைக்குங்க டைம். பால் குத்தி வெளில போயிடுச்சு. லவ்லி பால். ஃப்ளைட் அண்ட் டெலிவரி. ஹியூஜ் மிஸ் இது. ப்ளேஸ் பண்ணியிருந்தா 6 ரன்னு. அதுக்கப்புறம் 6ஸ் மட்டும்தான் வந்து மேட்சை சேவ் பண்ணுவோம் பேட்டிங் சைடுக்கு. பவுலிங் சைடு இது ஒன்றும் நல்லா எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டாங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்பு. மை காட், இப்படியே பண்ணா பவுலரோட மனம் யோசிச்சு பாருங்கள். 5வது விக்கெட்டு. அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா 6. ஒரு பவுலர் 6 விக்கெட் எடுத்துருக்கலாம். கேம் இன்னும் இருக்குது. இந்த கேச்சஸ் மேட்சஸாக மாறுதான்னு பார்க்கணும். சிங்கிள் அண்ட் ஓவர் சிக்னல் கிடைக்குது. 4 overs கம்ப்ளீட்டட். 12 பால் 39 ரன் 58 தூரம் ஸ்கோரு. மை காட், என்ன நடக்குதுங்க? 3 முறை கேட்சு அப்படியே மிஸ் ஆகி 6 போகுது.
லொக்கேஷன் ஏதோ மந்திரம் போட்டு வந்த மாதிரி தெரியுது. பெருசாக ஏதோ கோயிலில் வேண்டி வந்த மாதிரி தெரியுது. 6 மேலே போயிருக்கு. கேட்ச்க்கான வாய்ப்பு இருக்குது. ஃபீல்டர்ஸ் ஏப்பா மறுபடியும் தான் ட்ராப்பு. ஆனால் பின்னாடி இன்னொரு ஃபீல்டு இருந்தாலும் பிடிச்சிட்டாங்க. விக்கெட் அவுட். 6 மட்டும்தான் மேட்ச்சில் தேவையான ஒரு விஷயம். நாட் பால் பெரிய மிஸ். இது அடிச்சுட்டா எங்கேயோ போயிருக்கோம். 2 செம்மையாக இருக்குது. அடுத்த பால் போன பால் ஒரு வைடு இருந்தது. ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ரனுக்கான ஒரு வாய்ப்பு. கௌரி செட்டில் ஆகுறாங்க. இங்கே லாஸ்ட் 2 நீட் பிக் ஷாட். 4 ரன். 1.4 இல்லை, இல்லைனா வந்து பெரிசா போயிருக்கோம். கீழே தான் போயிருக்கு. 1 ரன் மட்டும் தான் ஓடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. செட்டில் ஆகுறாங்க. கடைசி ஓவருக்கே கேம் மூவ் ஆகுது. சரி, குட் ஓவர்னா சொல்லணும். ஏன்னா பெரிய அளவில் ஸ்கோர்ஸ் பண்ணல, சேவாக தான் பண்ணியிருக்காரு. கடைசி ஓவரில் 6 பாலுக்கு 26 ரன். போன ஓவர் அந்த கடைசி 2 பால் ஏதாவது 1 அடிச்சுருந்தா கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்திருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரைக். வெளில போகிற மாதிரி தான் தெரியுது. எஸ், இட்ஸ் பிகிங். இன்னும் 5க்கு 20 கேம் இருக்குது. உசுறு இருக்குது ஆட்டத்தில். அடுத்த பால் நல்ல ஸ்ட்ரைக். இட்ஸ் பிகிங். 2 பால் 2 மேக்ஸிமம். 4க்கு 14 உசுறு இருக்குது ஆட்டத்தில். கௌரி விளக்கேற்றி வைக்கிறாப்புல இருந்த வீட்டில். 4க்கு 14 அரௌண்ட் விக்கெட் 2 பவுலர். மேலே பட்டுருச்சு. கனெக்ஷன் இல்லை. ஸ்ட்ரைட்டில் போகணும். கௌரி எப்பவுமே ஸ்வீப் நல்லா போவார். ஸ்ட்ரைட் பஞ்ச். அந்த ஸ்ட்ரைட் பஞ்ச் தான் போயிருக்கணும். ஸோ 3க்கு 14. 3ல் 2 அடிக்கணும் கட்டாயமாக. நல்ல ஸ்ட்ரைக். அண்ட் இட்ஸ் பிகிங். 2க்கு 8. 2க்கு 8 என்ன மேட்ச். எப்பா அடிக்கிற வெயிலெல்லாம் மறந்து போச்சுப்பா. நமக்கு என்ஜாய் பண்ணுறோம் உண்மையாகவே இந்த கேமை. 2க்கு 8 பிக் ஷாட். ப்ரெஷர் அந்த பவுலர் தான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டர் நல்லா ஆட்டார். கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. 4க்கு 3 ஹிட் அடிச்ச பேட்ஸ்மேனோட மனம் யோசிச்சு பாருங்கள். 4 பாலுக்கு 3 6 அடித்த பவுலரோட மனம் யோசிச்சு பாருங்கள். கிரிக்கெட் மைண்ட் கேமும் கூட. இப்போ யாரோட மைண்ட் லெவல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க ஜெயிக்கிறாங்க. கொஞ்சோண்டு ஏமாற்றணும் பவுலர். பேட்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிக்கணும். ஸ்விங் அண்ட் மேஜ். இது வின்னிங் பால். ஒரே ஒரு பால். அந்த பால் இந்த பால் தான் வின்னிங் பால் வந்துச்சு. எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ஒரே ஒரு பால் நேராக போடணும். அவ்வளோதான். இப்போ தான் இருக்கிற ஊருக்குள்ளே உலகத்துக்குள்ளே இருக்கிற எல்லா அட்வைஸும் கிடைக்கும் பவுலருக்கு. சொல்லி கொடுத்து தட்டி தடவி ஒரே ஒரு பால் போடுறான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ ஃபைனல் பால் 6. 24. 6 பாலில் 24 ரன் எடுத்துன்னு வந்தாங்க. அந்த 1 ரன் வித்தியாசத்தில் இந்த கேம் முடியுது. ஏப்பா எக்ஸலன்ட் கேம்ப்பா. வெளியில் இருக்க மக்களும் வந்து ரசிச்சிருந்துருக்காங்க இந்த கேமை. அருமையான ஒரு இன்னிங்ஸ் 2 டீம் கிட்ட இருந்தோம். வெல் பிளேட் பாய்ஸ். RMCC. இந்த கேம் இந்த மேட்சோட சூப்பர் ஸ்டார் யார், மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். எஸ், பரத் வந்து கட்டாயமாக. அண்ட் அதே போல் செகண்ட் இன்னிங்ஸில் கௌரி அண்ட் சன்ஷினாவும் ரொம்ப நல்லா விளாண்டாங்க. பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நந்தான் போட்டிருக்க பின்னாடி அவங்களும் நல்லா பண்ணாங்க. ஸோ அனைவருக்குமே பாராட்டுக்கள்.